ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளிலே ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஒரு வசதியை நமக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக அவரை மகிமைப்படுத்துகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் காரியங்கள் உடைய ஜெபத்தினால் தேவனுடைய தயவினாலும் நமக்கு அது கைகூடி வந்தது. எனவே ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் தான் செய்து தருகிறார். இந்த நாட்களில் அருமையான இந்த லைவ் ப்ரோக்ராம் அநேக காரியங்களிலே உதவியாக அநேகர் இருந்தார்கள். அதற்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் அருமையான ஒரு சில பார்த்தீங்கன்னா ஸ்பீடா இருப்பதற்காக ஒரு சில காசுகள் மொபைல்கள் எல்லாம் வாங்கவும் ஆண்டவர் உதவி செய்தார். அது ஊழியத்திற்காகவே அது பயன்படுத்தி செய்திருக்கிறார். எனவே அருமையானவரை அதை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இதற்காக தொடர்ந்து நீங்கள் செய்வீங்க. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை இந்த நாட்களிலே அனுகூலம் பண்ணி வருகிறார். நெருக்கப்பட்டாலும் ஆண்டவர் நமக்கு உரிய வாசல்களை திறக்கிறார். நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய செய்திக்கு நேராய் நாம் ஜெபத்தோடு கூட நாம் கடந்து செல்லலாம். ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களில் ஜெபத்தோடு ஆண்டவரே நீங்க பேசுங்க. நீங்க ஜெபித்து தாகத்தோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நிரப்புவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை கேட்போம். அருமையான நமக்கு தந்த வாக்குத்தத்தம் சகரியா 4வது அதிகாரத்திலே 6வது வசனம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவன் நமக்கு தந்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் அநேகருடைய வாழ்க்கையில அருமையானவர்களை இன்றைக்கு பலத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மால் செய்ய முடியாது, நம் பலத்தினால பராக்கிரமத்தினால இன்னைக்கு சரீரத்தில் போய் செய்ய முடியாத காரியங்களை கூட ஆவியானவர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று. நம் பலத்தினால அருமையானவர்களே, நம்முடைய முயற்சினால செய்ய முடியாத காரியங்களை இன்னைக்கு எத்தனையோ நாம் காரியங்களை பார்க்கிறோம். அநேகர் பிரயாசப்பட்டு, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிரயாசத்தினில் அவர்கள் தோல்வியடையும் போது சோர்ந்து போகிறார்கள். அவர்கள் இந்த நாட்களிலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பலவீனமாகி கண்ணீருக்கும் அநேக தவறான முடிவுகளுக்கும் எனக்கு இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி அவர்கள் அப்படியான தங்களை மாய்த்துக் கொள்வதையும் இப்படி நிறைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் அருமையானவர்களே அந்த ஃபீல்டை விட்டே வேற எதுக்கு ஓடி விடுகிறார்கள். அல்லது அருமையானவர்களே, நமக்கு இதெல்லாம் ஆகாது என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். நல்ல கவனிங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில அவர்களுடைய பிரயாசம், அவருடைய பராக்கிரமம் ஒரு சூழ்நிலையில் உதவாமல் போகும்போது இது நமக்கு ஆகாது என்று வந்து விடுவார்கள். ஆனால் இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்பதுதான் வாக்குத்தத்தம். தேவனுடைய காரியம் அருமையானவர்களே, தேவனால் எல்லாம் கூடும். அப்ப நல்ல கவனிங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில ஆகாது என்று நாம் வரும்போது அந்த இடத்துல அருமையானவர்களே நாம் நோக்கி பார்க்க வேண்டியது யார அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த நம் கர்த்தரை தான் நாம நோக்கி பார்க்கணும். அநேகர் அந்த சூழ்நிலையிலும் கூட அருமையானவர்களே என்ன செய்கிறாங்கன்னா, மற்றொரு மனிதர்களை மறுபடியும் முயற்சியில தேடுகிறார்கள். பாருங்க, ஒரு மனுஷனால முடியாதது இன்னொரு மனுஷனாலே முடியாது. மனுஷர்களுக்குரிய அருமையானவர்களே காரியங்களிலே முடியாது என்று வரும்போது அதற்கு மிஞ்சின ஒரு வல்லமை நமக்கு தேவை, ஒரு மிஞ்சின அறிவு ஞானம் நமக்கு தேவை. அது கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால் நமக்கும் காரியங்கள் ஆகும் என்கிற நிலைமைக்கு நாம் வருவோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே எத்தனையோ காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். எத்தனையோ காரியங்களிலே முடியாது என்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு நிலையில நீங்க இருப்பீர்களே, ஆனால் இந்த செய்தி உங்களுக்கு தான். அருமையானவர்களை நல்ல கவனிங்க, ஆகும்
என்கிற சத்தத்தோடு கூட ஆவியானவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையில உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சொல்லுகிறது என்ன? என்னுடைய ஆவியினால் ஆகும். ஹல்லேலூயா. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, சோர்ந்து போகாதே. வியாதி விலகலையா? உங்களுடைய முயற்சியில விலகலையா? 12 வருடமா தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்து, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, பாருங்க, ஆஸ்திகள் எல்லாத்தையும் செலவு பண்ணி தன் வியாதி அவளை விட்டு விலகவே இல்லை. ஆனா கடைசியில ஒரு முடிவுக்கு, அருமையானவளே, அந்த பெரும் பாடுள்ள ஸ்திரீ வந்தாள். அந்த முடிவு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் சுகமாவேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நல்ல கவனிங்க, அவருடைய விசுவாசத்தை பாருங்க. தன்னுடைய பலத்தினால் முடியாதத ஒரு முடிவுக்கு வந்த பின்பு, இவ்வளவு நான் ஆசைகளை செலவு பண்ணியும், இவ்வளவு பணங்களை செலவு பண்ணியும், இவ்வளவு முயற்சிகள் செய்தும் என்னுடைய காரியத்தில் ஒரு விடுதலை இல்லையே என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இயேசுவை நோக்கி பாருங்க. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்ரீ இயேசுவை பார்த்தாள். கூட்டமான ஜனங்கள் நெருக்கி போய் கொண்டிருந்த சூழ்நிலையில அவருக்கு தெரியாமல் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். விசுவாசத்தோடு வஸ்திரத்தை தொட்ட போது, அருமையான, பணத்தினால் முடியாதது, தன்னுடைய முயற்சியினால் முடியாதது, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷனால், அந்த சகோதரியால அந்த வியாதியில இருந்து விடுதலையாக முடியாத அந்த நிலைமை அவரை தொட்ட மாத்திரத்தில், அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில், அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, விடுதலை உண்டாயிற்று, அற்புதம் உண்டாயிற்று. எப்படி உண்டாயிச்சா? வேதம் சொல்லுகிறது, அவர் இடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டதா. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆகும் என்று சொன்னார் இல்லையா? அவரிடத்திலிருந்து என்ன புறப்பட போகிறது? வல்லமை புறப்பட போகிறது. வல்லமை புறப்பட போகிறது. அந்த வல்லமை இப்பொழுதே வந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியோடு வந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியோடு அவருடைய வல்லமை இறங்கி உங்களை தொடுகிறது, தொடுகிறது. உங்க வியாதி மாறும், உங்க பலவீனம் மாறும். உங்களை மிஞ்சின வல்லமை அவர்தான். அவரிடத்துல கேளுங்க. ஹல்லேலூயா. பலத்தை பார்த்தால் அவர்தான் பலத்தவர். எனவே அவருடைய பலத்தில், அவருடைய வல்லமையில கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதை அந்த சகோதரி உணர்ந்தபடினாலே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கிற அருமையானவர்களை, தொட்ட மாத்திரத்தில் வல்லமை புறப்பட்டு அவருடைய வியாதிகள் எல்லாம் மாறிற்று. பாருங்க, பணத்தினால முடியாத காரியம், தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்து அந்த வியாதி மாறல. பல வருடமாக பலவீனத்தோடு நடந்து கொண்டிருந்த அந்த சகோதரி பலன் அடைந்து, பாருங்க, சுகம் அடைந்து நின்று கொண்டிருந்தார். இயேசு இதை உணர்ந்து பக்கத்தில் இருக்கிற சீசர்ட்ட கேட்கிறார், நீ யார் தொட்டான்னு சொல்லி கேட்ட உடனே அவர்கள் சொல்லுகிறார், இவ்வளவு ஜனங்க உண்மை நெருக்கி கொண்டு போகிறார்களே. நல்ல கவனிக்க பிரியமானவர்களே, அநேகர் உங்களை உரசிட்டு போறாங்களே, சும்மா இயேசு உரசுவதல்ல, விசுவாசத்தோடு கூட, என்னால முடியாதது அவரால் முடியும் என்கிற நம்பிக்கையோடு கூட அவரை தொட வேண்டும். உடனே சொன்னார் அவர், இல்ல, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன். இப்படி சொன்ன உடனே நடுங்கிக் கொண்டே அந்த அம்மா வந்து முன்னாடி நின்றது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், மகளே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நீ விசுவாசத்தபடி உனக்கு ஆயிற்று, போ என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பின அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு சொல்லுகிறார், உங்களால முடியாத காரியத்துல என்னுடைய ஆவியினால முடியும். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை புறப்பட ஆரம்பித்திருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எங்கும் மங்கி எரியும் போது நம்முடைய நீதியின் சூரியன் மங்காதவர். ஹல்லேலூயா. பகலும் அருமையானவர்களை, இரவும் அந்த வாசல் திறந்தே இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அங்கே சூரிய வெளிச்சம் தேவையில்லை, சந்திரனுடைய வெளிச்சத்தை அலசி கொண்டிருந்தார்கள். நல்ல கவனிங்க, ஒரு வெறுமையான படகு, காலியாக இருந்த 2 படகுகள். நல்ல கவனிங்க அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அவர் வரும்போது அவருக்கு கிடைத்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, காலியாக இருந்த படகு. ஒருவேளை அதுல ஃபுல்லா மீனா இருந்திருந்தா இயேசு கிறிஸ்து அதுல போய் நான் உட்காரட்டுமான்னு கேட்டா என்ன சொல்லிருப்பாங்க? இல்ல இல்ல, இங்க இதுல எல்லாம் உட்கார கூடாது, இதுல எல்லாம் மீன் இருக்குது, நாங்க வியாபாரம் பண்ணணும், இதை கொண்டு போகணும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லிருப்பாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பலவீனப்படாதிருந்தால் ஒருவேளை இந்த ரட்சிப்புக்குள்ள நம்ம வந்திருக்க முடியாது. இந்த பாருங்க, இந்த பாவத்துல விழுந்து நெருக்கப்பட்டனால ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த படகுகளை அவர் தெரிந்து கொண்டு அதிலே ஒன்றிலே அவர் அமர்ந்து போதகம் பண்ணினார். அதற்கு பின்பு நடந்து பாருங்க 4வது வசனம்,
அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள். உங்க வலையை வீசுங்கப்பா கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. அவர் போதகம் பண்ணுகிறார். போதகம் பண்ணின பின்பு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க இயேசுவுக்கு ஒரு உதவியாக இருந்திருப்பீர்களே, ஆனால் ஒரு கலசம் தண்ணீரை தம்முடைய ஊழியக்காரருக்கு கொடுத்தா கூட அதற்கு பிரதிபலனை கொடுக்காம போகவே மாட்டாராம். ஆண்டவர் அமர்ந்து போதகம் பண்ணும்படி கடற்கரை அருகே ஒரு படகை அவருக்கு என்று கொடுக்கிறார்கள். அருமையான அந்த வெறுமையா இருந்த அந்த படகை தெரிந்து கொண்டு அந்த படகுல ஏறி அவர் என்ன செய்கிறார் பாருங்க, உபதேசம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய கண்ணுக்கு பட்ட பக்கத்தில் இருந்த படகும் அங்கே நிற்கிறதை அவர் காண்கிறார். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே தேவனுடைய ஊழியத்திற்கு உதவி செய்த உங்களை அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. உபதேசம் முடிந்தது, அவர் உட்கார்ந்திருந்த படகை பார்த்தார். அப்பொழுது அவருக்கு தெரியும், இவர்கள் பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள் என்று, தன்னுடைய பலத்திலே போராடி ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள் என்று அவர் அறிந்து கொண்டு அவர் சொன்னார், ஆழத்திலே போங்க, போய் என்ன செய்யுங்க, வலையை வீசுங்க. உடனே அவர் சொல்ற பதில பாருங்க, என்ன சொல்றாரு? அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்று என்ன செய்யலையா, அகப்படலையா. எனக்கு தெரிந்த அருமையானவர்களே, டேம்ல ஒர்க் பண்றவங்க நம்ம சபையில விசுவாசிகளாகவும் இருக்கிறாங்க, அநேகர் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க அருமையானவர்களே. அந்த அவர்கள் இரவில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், படகுல ஏறி தங்கள் போகிற அந்த மீன் பிடிக்கிற இடத்துல அக்கறைக்கு சென்று விடுவார்கள். ஆழமான இடத்துல போய் வலைகளை போட்டு விட்டு அருமையான அந்த காட்டுல அந்த சைடுகள்ல போய் தங்குவாங்க, ராத் தங்கி கொள்ளுவார்கள். எதற்காக அப்படின்னா, இரவுல தான் அந்த மீன்கள் எல்லாம் ஆகாரத்திற்காக வெளியே வரும்போது அந்த மீன்களை பிடித்து விடலாம் என்று சொல்லி. இங்கே இதை வாசிக்கும் போது எனக்கு அது ஞாபகம் வந்தது. பாருங்க, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ரா முழுவதும் நாங்கள் என்ன செய்தோம், பிரயாசப்பட்டோம். ராத்திரி அநேகர் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க என்ன செய்யறாங்க, மீன் பிடிப்பதற்காக பிரயாசப்படுகிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பிரயாசப்பட்டும் ஒன்றுமாகப்படல. எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்க, ஒன்றுமாகப்படல. ஒரு வழி கூட நீங்க பிரயாசப்பட்டு திறக்கப்படாமல் இருக்கிறீர்களோ, அது மிகுந்த வேதனையான காரியம் தான். உங்க வேதனை இல்லைன்னு சொல்லவே முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இதை அறிந்தவராய் அந்த படகுல உட்கார்ந்த உடனே, அருமையான அந்த படகை பார்த்த உடனே அந்த படகுக்கு என்ன சம்பவித்தது என்பதை அவருக்கு தெரியும். இந்த படகு ராத்திரி முழுவதும் கடலிலே இருந்து அதில் இருந்தவர்கள் பிரயாசப்பட்டார்கள் என்று அறிந்திருந்தார். எனவே தான் அவர் சொன்னார், நீங்க போய் மீனை பிடியுங்கள் என்று சொல்லி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர்கள் தங்களுடைய பிரயாசத்தை சொன்னார்கள். அருமையானவர்களே, கர்த்தரிடத்திலே அந்த சீமோன் பேதுரு சொன்னது என்ன தெரியுமா? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, நாங்க தோற்று போய் நிற்கிறோம். ராத்திரி முழுவதும் எங்கள் பலத்தோட பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல. இதை அறிந்து கொண்ட கர்த்தர் தம்முடைய வார்த்தையை சொன்னபோது அவன் சொன்னான், ஆகிலும் என் பலத்தினால முடியாதத, என் பராக்கிரமத்தினால முடியாதத, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். போன வார செய்தி கேட்டீங்க, ஆவியானவர் எதோட இருந்தாராம்? வார்த்தையோட தான் ஆவியானவர் இருப்பார். உடன்படிக்கையின் வார்த்தையோடு ஆவியானவர் இருக்கிறார். இங்கே பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொன்னபோது அந்த வார்த்தையோடு யார் இருந்தா தெரியுமா? ஆவியானவர். ஆவியானவர் ஆதியில ஜலத்தின் மேல் அசைபாடி கொண்டிருந்தார் இல்லையா? அதே ஆவியானவர் தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை வார்த்தையோடு கூட அவர்களோடு கூட சென்றார். நடந்தது என்ன? அவர்கள் ஆழத்துல வலையை போட்டதுதான் உண்டு, பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட வரலன்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 படகுகளும் மூழ்கத்தக்கதாக மீன்கள் அந்த வலையில விழுந்தது. என்ன ஒரு ஆச்சரியம்! இவர்கள் பலத்தினால் செய்ய முடியாததை, இவர்கள் பராக்கிரமத்தினால் செய்ய முடியாததை உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன் என்று சொன்னபோது, வார்த்தையில நிலை கொண்டிருப்பார் என்று சொன்ன ஆவியானவர், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பேதுரு வலையை வீசின போது அந்த வார்த்தையோடு கூட அவருடைய வல்லமை இறங்கி இந்த மனிதர்கள் செய்ய முடியாத காரியத்தை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தி இருக்குமே. ஆனால் இந்த செய்தியோடு கூட வருகிற ஆவியானவர் உன்னையும் சந்தோஷப்படுத்துவார். உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆவியானவருக்கு இடம் கொடு, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவரை நீங்க கேளுங்க, ஆண்டவர் என் மேல் ஊற்றப்பட வேண்டும் என்று கேளுங்க. அவர் வார்த்தையோடு இருக்கிறார். வார்த்தை வலது பக்கம் இடது பக்கம் நீங்க சாயாம அவருடைய வார்த்தையின்படி செய்யுங்க, அவருடைய வசனத்தின்படி செய்யுங்க, உங்கள் காரியம் வாய்க்கும்.
உங்களுக்கு எல்லாம் அனுகூலமாகும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, தொடர்ந்து வாசிப்போமானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 7வது வசனம். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதைக் கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்னான். எதனால் அவன் சொன்னான்? 9வது வசனம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததின் நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொன்னான். பிரமிப்பு உண்டாயிற்றான். என்ன ஒரு அதிசயம்! அன்பு தேவனுடைய பிள்ளை, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் காரியத்துல ஒன்றுமே சாதித்த முடியாத நிலைமையில் நீங்க இருப்பீர்கள். ஆனால் ஆண்டவருக்கு இடம் கொடுங்க, அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவாய் செய்து முடித்துறார். இதை எப்படி ஆரம்பிப்போன்னு நினைக்கிறீங்க? அவர் முடித்து காண்பிக்கிற தேவனாய் இறங்குகிறார். ஹல்லேலூயா! தேவனுடைய வல்லமை அதை செய்யும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்க இன்றைக்கு இந்த செய்தியோடு நீங்க பெற்றுக் கொள்வீர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசம் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். தானியேல் 6வது அதிகாரத்துல 10வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கேயும் பாருங்க, தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நல்ல கவனிங்க, இந்த தானியேல் செய்கிற ஒரு நேரம் எப்படிப்பட்ட நேரம்னா, அருமையானவர்களே, வேதத்துக்கு அடுத்த காரியத்தில் குற்றம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபம் பண்ண கூடாது. ராஜாவை தவிர எந்த ஒரு நபர்கிட்டையும் ஆண்டவர்கிட்டையும் நீங்க வேண்டுதல் பண்ணக்கூடாது என்று ஒரு சட்டத்தை அங்க ஏற்றுகிறார்கள். அப்படி ஒரு காரியம் நடந்த போது இந்த தானியேல் என்ன செய்தான்னா, அதையெல்லாம் பார்க்கவே இல்லை. முன்பு செய்து வந்த போல தேவனுக்கு நேராக முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இப்பொழுதும் இந்த தானியேலை பிடித்து சிங்க கபியில போட வேண்டும். அதுதான் சட்டம். அந்த சட்டம் அங்கே இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 14வது வசனத்தை பாருங்க. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படி அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் காலையில இருந்து சாயங்காலம் வர சட்டத்தை போட்ட ராஜாவே பிரயாசப்படுறாரு. சட்டத்தை அவர் மீற முடியல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. பலத்தினால பராக்கிரமத்தினால செய்ய முடியல. அந்த சட்டத்தை மீற முடியாது. ஜனங்க எல்லாம் எதிராய் வந்து நிற்கிறாங்க. தானியேலை நிச்சயமா நீங்க என்ன செய்யணும்? அருமையானவர்களே, சிங்கக்கபியில போடணும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதுமே சட்டத்தை மீறுகிறவர்கள் அல்ல. நல்ல கவனிங்க. இங்கே தன் தேவனை ஆராதிக்காம அவர்களால் இருக்க முடியாது. தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இது வேதத்தில் சொல்லப்பட்ட சட்டம், பரலோக சட்டம். அதுதான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பூமியிலேயும் அந்த சட்டம் தான். இதை மிஞ்சி மனுஷர்கள் போடுகிற சட்டம் தேவனுடைய சட்டத்துக்கு முன்பாக செல்லவே செல்லாது. ஹல்லேலூயா! நடந்தது என்ன? இவருடைய தந்திரத்தினால ராஜா இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறார், நம்ம சொல்லதை செய்வாங்கன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை ஏற்றினார்கள். ராஜாவும் அதை தடுக்க முடியல. ராஜா தானியேல் மேல ரொம்ப பிரியமாய் இருந்தார். தானியேலை எப்படியாகிலும் இதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தன் பலத்தோட சாயங்காலம் வர பிரயாசப்பட்டாரு. ஆனா நடக்கல. நல்ல கவனி. இதுதான் நிறைய பணம் இருக்குது, எனக்கு ஆள்பலம் இருக்கு, அவர்களுக்கு கூட தோல்விகள் வரும். மனுஷனால் அருமையானவர்களை கூடாதது தேவனால் கூடும். இதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். ராஜாவால முடியல. கடைசியில அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிப்போம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல். நல்ல கவனிங்க. ராஜா கட்டளை கொடுத்துட்டாரு. இப்ப என்னால முடியலன்னு சொல்லி அவர் ஒரு சூழ்நிலைக்கு வந்து ராஜா கட்டளையிட்டு, சரி நீங்க தானியேலை தூக்கி எங்க போடுங்க? சிங்க கபியில போடுங்கன்றார். சொல்லிட்டு தானியேலை பார்த்து அவர் சொல்லுகிறதை கவனிங்க. தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஹல்லேலூயா!
பாருங்க, ஒரு புறஜாதி ஒரு ராஜா அங்க அறிக்கப்படுவதை கவனிங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிப்பார். இந்த விசுவாசம் தான் நமக்கு வேண்டும். ராஜாவால முடியல. அருமையான தேவ பிள்ளைகள், தன் பலத்தினால போராடி பார்த்தா சாயங்காலம் வர, ஆனா முடியல. ஹல்லேலூயா. தானியேலை காப்பாற்ற முடியல. கடைசியில தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டான். தானியேலை பார்த்து சொன்னா, உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். தேவன் ஆவியா இருக்கிறார், நீங்க மறந்து போக கூடாது. யோவான் 4:24 அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். பாருங்க, தன்னால செய்ய முடியாத போது ஆவியான தேவனை பாருங்க சாட்சியாக வைத்து நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சிங்கக்கவியில தூக்கி போட்டாங்க. ராஜா பாத்தீங்கன்னா போய் வீட்டுல போய் அவர் கீத வாத்தியங்கள் எல்லாம் வரவிட்டாம ராத்திரியெல்லாம் தானியேலை நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, 18வது வசனத்திலிருந்து 20 வரை நாம் வாசிப்போமானால், பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவிட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. பாருங்க, ராத்திரியெல்லாம் தூக்கம் வரல. இந்த தானியேல் அவ்வளவு பிரியமானவனாய் இருந்தான். அவன் தேவனுக்கும் பிரியமானவன், ராஜாவுக்கும் பிரியமானவன். தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் நீதியின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருக்கும் இந்த பூமியில் இருக்கிற மனுஷர்களுக்கு நாம் பிரியமாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரு பக்கம் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் நமக்கு மைனஸாக நம்மளுடைய ஆண்டவருக்கு எதிராக எழும்புவார்கள், தெரிந்த விஷயம் தான். ஆனா நாம் சாட்சி பெற வேண்டும். தானியேல் அப்படி இருந்தான். எனவே அந்த ராஜாவுக்கு தூக்கமே வரல. ராஜா ராத்திரியெல்லாம் பாத்தீங்கன்னா தூங்காம தானியேலை நினைத்துக் கொண்டிருந்தான். காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். அப்படின்னா எந்த அளவுக்கு அருமையானவர்களை பாருங்க, அந்த தானியேலுடைய மேல நினைவாய் இருந்திருப்பார். அவ்வளவு தீவிரமாக காலையில கிழக்கும் வெளுக்கும் முன்னே ஓடுறார். ஓடி பாருங்க, கெபியின் கிட்ட வந்தபோது நல்ல கவனிங்க, அந்த தானியேலை குறித்து பாரப்பட்டுட்டு துயர சத்தமாய், நல்ல கவனிங்க, சொல்ல துயர சத்தமா. இப்ப இந்த ராஜா வந்து தன்னுடைய பலத்துல எல்லாம் சீரவாயிட்டார். அல்லேலூயா. அவ்வளவுதான், தானியேல் மரித்திருப்பானோ என்று சொல்லி ஒரு துயர சத்தத்தோடு கூட அருமையானவர்களை கெபிக்குள்ள பார்த்தவர் என்ன செய்யறார்? துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, நல்ல கவனிங்க, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். நீ அவரை நம்பி இருந்தையே, இந்த ராஜாவுடைய கட்டளையெல்லாம் நீ பயப்படலையே, அவரை மாத்திரம் நம்பிக்கொண்டு அவரிடத்துல முழங்கால் படியிட்டையே, அந்த ஜீவனுள்ள தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அந்த சிங்கங்களுக்கு என்று சொல்லி கேட்டவுடனே அப்பொழுது நல்ல கவனிங்க, தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஹல்லேலூயா. ஒரு கம்பீர சத்தம் சிங்க கெபியிலிருந்து வந்தது. காரணம், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாய் இருந்தான். அவர் அவனை தப்புவித்தார். ஹல்லேலூயா. மரண குகையில அருமையானவர்களை பாருங்க, மரணத்தின் விளிம்பில இருந்து ஜீவனோடு ஒரு சத்தம் வந்தது. அல்லேலூயா. மனுஷனால், ஒரு ராஜாவால கூட இந்த தானியேலை காப்பாற்ற முடியல. ஆனா தேவன் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க தம்முடைய தாசர்களை காப்பாற்றுகிறார் என்பதற்கு, அவருடைய ஆவினால் ஆகும் என்பதற்கு இது எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி பிரியமானவர்களே. அங்கிருந்து ஒரு சத்தம் வந்தது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஹல்லேலூயா. நடந்தது என்ன? வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு தூதனை அனுப்பி என்ன செய்தார்? அதனுடைய வாயை கட்டி போட்டாரா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க அறியாம அநேக காரியங்களை தேவன் தூதர்களை அனுப்பி உங்களுக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறார். கலங்காதீங்க. தூதர்கள் இந்த அருமையான இந்தியாவில் அசைவாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டிலே அருமையான நாம் இருக்கிற இடங்களிலே அசைவாடி கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாத அநேக தூதர்கள் வானத்திலிருந்து இறங்கியும் ஏறியும் கொண்டு இருக்கிறார்கள். நீங்க விசுவாசிங்க. எப்படி ஒரு விசுவாசம் வரட்டும். கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும். கடைசி நாட்களில் அநேக தூதர்கள் இறங்கி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை அதை செய்யும்.
உங்களுக்காக அவர் செய்வார். பாருங்க, தானியேல் தேவனுக்கு பிரியமானவன், பிரியமான புருஷன். முழங்கால் படியிட்டு வேண்டுதல் செய்யும் முன்னமே உத்தரவு கட்டளை பிறக்க ஆரம்பித்தது. வேண்டிக் கொண்ட போது ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் இல்லையா, அதே தூதன் இப்பொழுதும் அருமையானவர்களே அவனை காப்பாற்றும்படியாக சிங்கக்கவிக்குள்ளே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. சிங்கங்களின் நடுவில் இறங்கி வந்தார். தானியேல் அருமையானவர்களே போடப்பட்டிருக்கிற இடத்திலே வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் இருக்கிற இடத்திலே வந்து, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தானியேலை நல்ல கவனிங்க, இருக்கிற இடத்துல வந்த அந்த சிங்கங்களுடைய வாய்களை எல்லாம் இப்ப என்ன செய்துட்டாராம், கட்டி போட்டுட்டார். எப்போ கட்டினார்? அருமையான நல்ல கவனிங்க, கீழே போட்ட பின்பா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிக்கணும். தூக்கி போடும் போதா? இல்ல, அவன் ஜெபம் பண்ணும் போதே, அவன் தேவன் மேல விசுவாசம் இருந்த போதே, இது போன்ற அநேக சிங்கங்கள் எங்க இருந்தாலும் சரி அதனுடைய வாய்கள் எல்லாம் கட்டப்பட்டுரும். மனுஷனுடைய வல்லமையினால முடியாம ஆண்டவரை நோக்கி உம்மாலதான் முடியும்னு எப்ப அறிக்கை பண்ணுமோ அப்பவே அருமையானவர்களே கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய ஆரம்பித்து விடுவார். இப்ப சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டு கிடக்குது. தானியேல் கீழே போறாரு, தானியேல் மட்டும் தான் ஜீவன் உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்கங்கள் எல்லாம் பார்த்தா அது பாட்டுக்கு வாயை கூட திறக்க முடியாம கிடக்குது, ஜீவனற்றதாய் பலனற்றதாய் கிடக்கிற காரணம், கர்த்தர் தானியேலுக்கு முன்னே சிங்க கபில இறங்கினார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னமே உங்கள் பிரச்சனையில கர்த்தர் முன்னே போய் கொண்டிருக்கிறார். தடைகளை நீக்குகிறவர் பின்னாடியில உங்களுக்கு முன்னே போய்கிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வல்லமை, ஹல்லேலூயா, அதை செய்யும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா நடந்தது. அருமையானவர்களை பாருங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னார். பாருங்க, தூக்கிவிட சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் ஒரு நீதியும் செய்ததில்லை என்றார். பாருங்க, அவர்கள் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் எப்படி இருந்தேன்? குற்றமற்றவனாக காணப்பட்டேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்ய வேண்டுமானால் அவருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டுமா? குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்து சொல்றாரு, அவருக்கு மாத்திரமல்ல, உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்யவில்லை. இந்த பூமியில நாம் அருமையானவர்களை நீதிகேடு செய்யக்கூடாது, நியாயக்கேடு செய்யக்கூடாது. கிறிஸ்தவர்கள், அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நல்ல கவனிங்க, இப்படி ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்குது. அதை போய் உடனே ஆமா நாங்க பண்ணிதான் தீர்வோன்னு சொல்லி அருமையானவர்களை அப்படி சரீரத்துல போய் செய்யல. சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து செபித்துக் கொண்டிருக்க அந்த வைரஸுக்காக அழிக்கப்படும்படி தேசத்துக்காக ஜனங்களுக்காக செபித்துக் கொண்டிருக்கார். நீதிகேடு செய்கிறவர்கள் அல்ல, ஆனா அவர்களை ஆராதிக்க கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இங்கதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிற. இதை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே கைகளில் கட்டப்பட்டவைகளில் கர்த்தர் இல்லை என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீங்க கூடி வருவதற்கு இந்த வைரஸ் அழிக்கப்படும்படி நாம் செபிப்போம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனம் சொல்லுவதை கவனிங்க. ராஜாவாகிய உமக்கு முன்பாக நாங்கள் என்ன செய்யல? நீதிகேடு செய்யல. கிறிஸ்தவர்கள் நீதிகேடு செய்கிறவர்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் நியாயக்கேடு செய்கிறவர்கள் அல்ல. அவர்கள் நியாயத்தின்படி நடந்து கொள்ளுகிறார். எனவே அவர் சொல்லுகிறார், நான் தேவனுக்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும் நான் உத்தமனாய் இருந்தேன். எனவே கர்த்தர் பாருங்க, சிங்கத்தை வாயை அவர் கட்டி போட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டா. தொடர்ந்து வாசிப்போமானால் இப்ப ராஜா சொல்லுகிறார், அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் தானியேலுடைய விசுவாசத்தையும் பாருங்க, ராஜாவுடைய அறிக்கையும் பாருங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அங்கே எது அவனை காப்பாற்றிட்டு? அவன் தேவனை விசுவாசித்தார். இதத்தான் நாம விசுவாசிக்கணும். என்னால் அல்ல, உம்முடைய ஆவியினால், உம்மால் ஆகும் ஆண்டவரே. தேவன் பேல் அவன் விசுவாசமா இருந்தபடினால் ஒரு சேதமும் காணப்படவில்லை அவனுடைய சரீரத்தில். அதற்கு பின்பு என்ன நடந்தது தெரியுமா? தானியேலை குற்றப்படுத்தினவர்களை குடும்பத்தோடு கூட என்ன செய்தாரா ராஜா? சிங்கக்கவியில போடுங்கன்னாரு. கர்த்தர் என்ன செய்தார்? வாய்களை, சிங்கங்களின் வாய்களை அவிழ்த்துட்டார். இப்போ சிங்கம் பாத்தீங்கன்னா என்ன செய்தார்? வாசிங்களேன். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் என்ன செய்துட்டான்? நொறுக்கிட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு நேராக முழங்கால் படியிட்டு செபிக்கிறவனுக்கு விரோதமா யார் கை நீட்டினாலும் சரி, இதுதான் நடக்கும். இதுதான் நடக்கும்.
சிங்கங்கள் அவர்கள் எலும்புகளை நொறுக்கும். இந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில தேவனுடைய பிள்ளைகளை அது நொறுக்க முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்படாத, முத்திரையை பெற்றுக்கொள்ளாத அநேகரை வேதனைப்படுத்தும்படி தூதர்கள் வருவார்கள். எனவே நீங்க பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். நாம் கர்த்தருடைய நீதியில் இருக்கும்போது நாம் கலங்க வேண்டியதில்லை. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தானியேலுக்கு விரோதமாக எழும்பின அத்தனை மனிதர்களையும், அவனை குற்றம் சாட்டின அத்தனை மனிதர்களையும் சிங்க கபிலை போட்ட போது பாதி கீழே விழும் முன்னே சிங்கங்கள் பாய்ந்து அவருடைய எலும்புகளை நொறுக்கிட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாத்தீங்களா என்ன நிலைமை பாருங்க. தேவன் மேல நம்பிக்கை வைக்காம தேவனை நோக்கி மன்றாடுகிற மனுஷனை, ராஜாவுக்கு நீதிகேடு செய்யாத மனிதர்களை இன்னைக்கு அநேகர் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகிலும் யுத்தம் செய்கிறவர் கர்த்தர், நாம் அல்ல. நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எதுல அழிக்கணும்னு நினைச்சாங்களோ, எந்த சிங்க கபில போட்டு தானியேலை கொண்டு போட நினைச்சாங்களோ, அதே சிங்க கபிக்குள்ளே அந்த மனிதர்கள் விழுந்து அவர்கள் அழிந்து போகும்படி தேவன் செய்தார். எதை நமக்கு விரோதமா ஆயுதமா எடுத்துட்டு வர்றாங்களோ அதனாலேயே அவர்கள் அழிவார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் சாட்சியாய் சொல்லுகிறது. எனவே நம்மால் கூடாத காரியம் தேவனால் கூடும். இந்த விசுவாசம் நமக்கு வேணும். அடுத்து அந்த ராஜா சொன்னது என்ன தெரியுமா? அதுல வாசிங்க 27வது வசனம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே, நல்ல கவனிங்க, தானியேலை சிங்கங்களின் கெபிக்கு தப்புவித்த அவரே, தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். நல்ல கவனிங்க, அந்த ராஜா என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவருமாயிருக்கிறார். வானத்திலேயும் பூமியிலேயும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் என்று எழுதி வைத்தார். அப்ப தானியேலுக்கு மாத்திரம் அவர் தப்புவிக்கிறவரா இல்ல, தானியேலை தப்புவித்த அவரே இன்றைக்கும் நம்மை தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா! வேறு ஒரு தேவன் இல்லை, அவர்தான் இன்றைக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை நம்மை தப்புவிக்க வந்திருக்கிறார். இந்த செய்தியோடு அவர் உங்க மேல அசைபாடி கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இந்த விசுவாசம் நமக்குள்ள வர வேண்டும். இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால் அவர் தப்புவிக்கிறவராக முற்றிலும் உங்களுக்கு காணப்படுவார். உங்கள் எதிரிகள் உங்கள் கண்கள் முன்னே காணாமல் போவதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே அவருடைய ஆவியினால் ஆகும். கடைசியில் அருமையானவர்களே, தானியேலின் காரியம் எப்படி இருந்ததா? ஜெயமாயிருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தானியேலின் காரியங்களில் தேவன் ஜெயத்தை கட்டளையிட்டார். 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்பீர்களே. ஆனா இதற்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தானியேலை சிங்கங்கள் விழுங்க முடியாமல் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததற்கு காரணம் என்ன? அவன் விசேஷித்த தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தான். அன்பானவர்களே, இந்த மாதம் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படியாக பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார் இல்லையா? தானியேலுக்குள்ள அந்த ஆவியானவர் தான் இத்தனை காரியங்களையும் செய்தார். தானியேலுக்குள்ள இருந்த ஆவியானவர், அதைதான் அங்கு சொல்லப்பட்டு இவ்வளவு காரியங்களுக்கும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததுக்கு காரணம் அவனுக்குள்ள விசேஷித்த ஆவியானவர் தங்கி இருந்தார். அதே போல உங்களுக்குள்ளும் அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, அந்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்க, அந்த ஆவியானவரை நிரப்பப்பட்டவர்களாய் இருங்க. உங்களால் முடியாததை அவருடைய ஆவி செய்யும். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான அதுபோல இன்னொரு காரியத்தை கூட பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடி 12வது அதிகாரம் அங்கே 6வது வசனத்துல நான் வாசிக்கும் போது, அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். இவரை பாருங்க, 4 அடுக்கு காவல். 4வது வசனம் வாசிமா. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய, பாருங்க, வகுப்புக்கு 4 போர் சேவகர்களாக ஏற்படுத்திய 4 வகுப்புகளில் வசமாக ஒப்புவித்தார். நல்ல கவனிங்க, 4 அடுக்கு பாதுகாப்பு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நபர்களுக்கு கொடுப்பாங்க.
ஆனா இங்க இந்த பேதுருவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன் இந்த 4 அடுக்கு பாதுகாப்பு? அல்லேலூயா. ஏன்னா அவங்க எருசலேமிலேயே நிறைய காரியங்கள் அதற்கு முன்னமே நடந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சிறைச்சாலையில வைத்த போது கர்த்தர் சிறைச்சாலையை திறந்து விட்டு அவங்க போய் பாத்தீங்கன்னா ஆலயத்துல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். எனவே எப்படியாவது பாத்தீங்கன்னா அந்த தேவனுடைய ஆவியை நம்ம தடுத்து விடணும். இவங்க பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனங்கள், இவர்கள் மூலமா எழுப்புதல் உண்டாகிவிடும் என்று சொல்லி பயந்து பாருங்க இவர்கள் எல்லாம் கொலை செய்ய தேடி இந்த பேதுருவையும் கொலை செய்ய வேண்டும், பஸ்காவுக்கு பின்பு அவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி பாருங்க சாதாரண ஒரு ஊழியக்காரன் 4 அடுக்கு பாதுகாப்பு, வெளியே போய்விடக் கூடாது என்று சொல்லி அருமையான காவல் வைத்தான். 4 அடுக்கு காவல் உள்ள அந்த இடத்துல நடந்தது என்ன தெரியுமா? வாசிப்போம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். சபையார் என்ன பண்ணினார்களாம்? அருமையான உழைப்பா, சபையார் போய் அவனை வெளியே கொண்டு வர முடியாது, அவன் நினைச்சாலும் வெளியே வர முடியாது. ராஜாவுடைய கட்டளை, ராஜாவுடைய கட்டளையினால் அவன் உள்ளே இருக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் ஒன்று சபையாருக்கு தெரியும், நம்ம போக முடியாத இடத்துல பூட்டின வீட்டுக்குள்ள இயேசு வந்தாரே, அந்த கர்த்தர் அங்க கிரியை செய்ய முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவர்கள் என்ன செய்தார்களாம்? ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். உங்கள் ஜெபங்களில நீங்க செய்ய முடியாத காரியங்களை தேவன் செய்கிறார். எனவே ஜெபத்தை விட்டு விடாதீர்கள், ஜெபம் பண்ண ஜாக்கிரதையா இருங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட நெருக்கத்துல அந்த ஊழியக்காரரை மரண கட்டிலிருந்து விடுவிக்கும்படி சபையார் மாம்சத்தின் ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளல, மாறாக முழங்கால்களை பாருங்க முடக்கி தேவனுக்கு முன்பாக ஊக்கமாய் ஜெபித்தார்கள். என்ன நடந்தது? அருமையான அற்புதத்தை பாருங்க, வாசிப்போம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு பாருங்க 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். 2 சேவகர் பக்கத்தில் 2 சேவகர் இருந்திருக்கிறாங்க பாருங்க. அவங்க நடுவில் யார் படுத்திருக்கிறது? பேதுரு படுத்திருக்கிறார். 2 சேவகர் நடுவே. அருமையானவர்களே, ஏதோ ஒரு ரூமுக்குள்ள இருந்தாரு, அப்படி தூக்கிட்டு வரல. 2 சேவகர் பக்கத்தில் இருக்கிறாங்க. அவர்களுடைய நடுவே தூங்கிக்கிட்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க, எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை தேவன் செய்திருக்கிறார் பாருங்க. வாசிப்போம். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக்கொண்டு பாருங்க, கதவுக்கு முன்னாடி இருந்து காவற்காரர்கள் எல்லாரும் அப்படி பாதுகாத்து இருக்கிறாங்க. பாருங்க, இந்த சீமோன் பேதுருடைய உயிரை எடுப்பதற்காக எந்த அளவுக்கு இந்த பிசாசுகள் சூழ்ந்திருக்கு பாருங்க. பக்கத்துல 2 பேரும் பக்கத்துல நின்று எப்படியும் இரையாக்கிறணும், கொண்டு போட்டுறணும். உங்க பேர்ல எத்தனை பேர் இப்படி கண்ணாய் வைத்திருந்தாலும், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் அருமையானவர்களை எழும்பி ஆவிகளை ஏவி விட்டாலும் சரி, அது உங்க பக்கத்துல தான் இருக்கும். நீங்க தூங்கும்போது உங்களுக்கு பாதுகாப்பா தான் நிற்க முடியுமே தவிர உங்களை தொட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. உங்களை தொடுவதில்லை. நடந்தது என்ன? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய தூதன் என்ன? கர்த்தரே தான். ஒரு சில இடங்களில் தூதர்கள் வருகிறார், ஒரு சில கர்த்தருடைய தூதனானவர் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. நல்ல கவனிங்க, பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து அருந்து விழுந்தது. பாருங்க, அந்த கதவு வழியா தான் உள்ள தூதன் வருகிறார். அங்க நிக்கிறவங்களுக்கு தெரியல. அந்த 2 பேர் பாருங்க கண் விழித்து இருக்கிறார்கள். அவர்கள் நடுவிலே வந்து அவனை தட்டி எழுப்பி சங்கிலிகள் எல்லாம் அருந்து விழுவது. ஆனால் அங்க நிற்கிறவர்களுக்கு தெரியல. அருமையானவர்களே, அநேக எதிரிகளுக்கு தெரியாமலே அநேக காரியங்களை தேவன் செய்திருவார். ஆமென். இப்ப நடந்தது பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். பாருங்க, சொல்றாரு. உடனே அவன் செய்தான், பின்னாடி வருகிறான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல், பாருங்க, தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்பதாக நினைத்தான். சொப்பனம் மாதிரி இருந்திருக்கு பாருங்க. ஆண்டவர் செய்கிற அற்புதம். சொப்பனம் பார்ப்பது போல. சொப்பனத்துல தான் இப்படி நடக்கும். நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் சொப்பனத்துல தான் நடக்கும் பாஸ்டர் அப்படி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் வந்தா சொப்பனம் கூட நிஜமா மாறிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் அங்க வந்துட்டார் பாருங்க. சொப்பனத்துல தான் அவங்க 2 பேரும் முழிச்சிருக்குமே தெரியாம நம்ம வரது மாதிரிலாம் நடக்கும். ஆனா நேரம் இருந்து அப்படி எந்திரிச்சு வந்தா போய் பாருங்க, தடையா இருந்த இடத்துல போய் பாருங்க, வாசல் திறக்கப்பட்டிருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நடந்தது என்ன?
வாசிப்போம். திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு. நல்ல கவனிங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நடப்பதை கவனிங்க. பேதுரு தெளிவு வந்த போது அவன் சொல்றத பாருங்க. ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று மெய்யாய் அறிந்திருக்கிறேன். சொப்பனமா நினைச்சவன் இப்ப மெய்யாய் அறிந்து கொண்ட போதுதான் ஏரோதுடைய கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் நான் தப்புவிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பாதுகாப்போட இருந்தார்கள். பலத்தினால பராக்கிரமத்தினால அல்ல, தேவனுடைய ஆவியினால ஆயிற்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசிங்க. இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க. ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் விடுதலையானார். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இதை நீங்க மறந்துடக்கூடாது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட விடுதலையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய ஆவிக்கு நம்ம இடம் தருவோம். ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை. நல்ல கவனிங்க. அது எத்தனை அடுக்கு பாதுகாப்புக்குள்ள வச்சிருந்தாலும் சரி, ஆவியானவர் அங்க வந்தா போதும். ஆவியானவர் இருக்கிற இடத்துல அன்பு தேவனுடைய பிள்ளைகளை விடுதலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா நாம என்ன செய்கிறோம் தெரியுமா? நம்ம ஆவியானவருக்கு இடம் தருவது. ஒரு பிரச்சனையில தோல்வி வந்தா உடனே போய் ஜெபிக்கிறது இல்லை, கர்த்தருடைய உதவியை நாடுவதில்லை. அன்பானவர்களே, அநேக தோல்விகளுக்கு காரணம் இதுதான். அநேகர் இடறி போவதற்கு காரணம் இதுதான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்க இதை உணர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காக தான் தம்மை தாழ்த்தி இறங்கி வந்தார். இதை நீங்க மறந்துடக்கூடாது. பாருங்க, தூதர்களுக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுக்கிறார். அன்பானவர்களே, தேவனை விசுவாசிங்க. உங்களால் கூடாத காரியங்கள் வரும்போது மறுபடியும் இன்னொரு மனுஷனிடத்துல முயற்சிக்கு போகாதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க, முழங்கால் படியிடுங்க. எல்லாரும் மனுஷர்கள். கொர்நேலி வீட்டுக்கு வந்த உடனே பாருங்க, பேதுருடைய பாதத்துல ஓடி வந்து கொர்நேலி விழுந்தான், தூக்கி எடுத்து உம்மை போல பாடு உள்ள மனுஷன். எனவே அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் அப்படிப்பட்ட விசுவாசத்துல பாருங்க, ஊழியர்கள் ஸ்தானத்துல வைக்க வேண்டும், கர்த்தரை கர்த்தருடைய ஸ்தானத்துல வைக்க வேண்டும். எனவே நாம் அருமையானவர்கள் இந்த நேரத்துல நாம் உண்மையாய் கர்த்தரை அந்த விசுவாசத்துல பலமாக பிடித்துக் கொள்வோமானால், நம்மால முடியாதது தேவனால் ஆகும் என்கிற நம்பிக்கை இருக்குமானால், இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த சாட்சிகளோடு கூட நீங்க விசுவாசித்த அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஆம் அருமையானவர்களை கவனிங்க. அங்கே பேதுருவுக்கு ஆண்டவர் செய்த அற்புதம், வார்த்தையினாலே வலையை வீசின போது ஆவியானவர் கூட இருந்து திரளான மீன்களை கிடைக்கும்படி செய்தார். தானியேலுடைய வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதம், தானியேல் விசேஷித்த ஆவியை பெற்றிருந்தபடியால் சிங்கக்கவிக்கு தப்புவித்தார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, மறுபடியும் பேதுருடைய காரியத்தில் சிறைச்சாலையில் அவனை கொல்ல வேண்டும் இருந்தபோது கர்த்தருடைய தூதன் இறங்கி சபையாருடைய ஊக்கமான ஜெபத்தின் மூலமாக ஒரு பெரிய விடுதலை அங்கு பாருங்க, ஏரோதனுடைய கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் தப்புவித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்துல இப்படி அநேக சாட்சிகள். ஒரு சாட்சியை கூட பார்த்திடலாம். எஸ்தர் 3வது அதிகாரம் அதுல 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமித்காயின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகானியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனையின் வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இங்கேயும் பாத்தீங்கன்னா கர்த்தரை மட்டும் வணங்கக்கூடியவர்கள். அருமையானவர்களே, இந்த ஆமான் ராஜாவுடைய கட்டளையினாலே எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொன்னபோது இந்த மொர்தெகாய் வணங்கவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த மொர்தெகாயின் பக்கம் நீதி இருக்கிறது. இந்த மொர்தெகாய் நீதி செய்கிறவன், ராஜாவுக்கு கெடுதி செய்கிறவன் அல்ல. ஆனா நடந்தது என்ன? இந்த ஆமானுக்கு எரிச்சல் வந்து
இவன் இப்படி செய்கிறான் என்று சொல்லி இவனை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல இவனை சார்ந்த யூத ஜனங்களை எல்லாம் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்தில் போய், இப்படி ஒரு ஜனங்கள் இருக்கிறார்கள், அந்த ஜனங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் நடக்கிற ஜனங்கள் என்று சொல்லி எல்லாம் அவனை பாருங்க ஏமாற்றுகிறான். 11வது வசனம் 3:11. நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். 8வது வசனம் வாசிமா. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள், அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விகற்பமாய் இருக்கிறது, அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்ளுகிறதில்லை, ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. நல்ல கவனிங்க, அங்கே தானியேலுடைய வாழ்க்கையில ராஜாவுடைய கட்டளை மீறிட்டான்னு சொன்னாங்க. ஆனா தானியேல் சொன்னா, நான் என் தேவனுக்கு முன்பாக உத்தமனா இருந்தேன், உம்முடைய சமூகத்தில் நான் நீதிகேடு ஒன்னும் செய்யலன்னார். ராஜாவுக்கும் அது தெரிந்தது. அதே போலதான் இங்கேயும் அருமையானவர்களை அப்படி பாருங்க, தூண்டி விடுகிற ஆமான்கள் தூண்டி விடுகிறார்கள். தூண்டி விட்டு அருமையானவர்களை எல்லா இடத்துல நிறைய இடத்துல ராஜாக்கள் நல்லவங்களா தான் இருக்கிறாங்க. ஆனா அங்க கூட இருக்கிறவர்கள், நீதிமொழிகளில் சொல்லப்பட்டது போல, இப்படிப்பட்ட இந்த கூட இருக்கிற துன்மார்க்கரானவர்கள் அவர்கள் அழிக்கப்பட வேண்டும். நடந்தது என்ன? அருமையானவர்களை, அவனுடைய தூண்டுதலின் பேர்ல ராஜா முத்திரை எல்லாம் கொடுத்து, சரி இஷ்டப்படி செய்யுங்கிறாரு. கடைசியில பாத்தீங்கன்னா, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவர் சதிமோசம் செய்து இந்த ஒரு ஜனங்களை எல்லாம் கொண்டுவிட வேண்டும் என்று சொன்ன போது 4வது அதிகாரம் 1வது வசனத்துல நடந்த யாவற்றையும் மொர்தெக்காய் அறிந்த போதும் உடனே அவர் என்ன செய்கிறார்? போய் பாத்தீங்கன்னா எஸ்தர் இடத்துல போய் நேர புறப்பட்டு போய், எஸ்தர் இப்ப யாருன்னு கேட்டீங்கன்னா ராணி, மணவாட்டியா இருக்கிறாள். இந்த எஸ்தர் இடத்துல மொர்தெக்காய் போய், இப்படி ஒரு சம்பவம் ஆயிற்று, எனவே நீ ராஜாவிடத்துல போய் எப்படியாக நீ மன்றாடு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இங்கேயும் அருமையானவர்களே, சட்டத்தை மீறும்படியாக ஒரு காரியம் நடக்கிறது. எந்த பலத்துல செய்தாங்கன்னா, தங்கள் சுய பலத்தில் அல்ல. என்ன நடந்ததுன்னா, அவர் சொன்னா, ராஜா அழைக்காம நான் போக முடியாது. மொர்தெக்காய் சொல்லுகிறார், இந்த மேன்மை உனக்கு இந்த காலத்துல உதவியாய் இருக்கும்படி கிடைத்திருக்கலாம். இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் வேறொரு இடத்திலிருந்து ரட்சிப்பு எழும். முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயவு கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருந்த போர்ச்சங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்துவித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும். நல்ல கவனிங்க, அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், சத்துருவை நேசியுங்கள் என்று சொல்லி. அதே போல பாருங்க, சத்துரு பசியா இருக்கும்போது ஆகாரத்தை கொடுத்தா அவனுடைய தலையில நெருப்ப போடுவதற்கு சமம். இந்த எஸ்தர் மணவாட்டியா இருந்து பாருங்க, கர்த்தரிடத்துல 3 நாள் ஜெபித்த போது ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். நேர புறப்பட்டு போன உடனே ராஜாவையும் கூப்பிடுகிறார், எதிரியும் கூப்பிடுகிறார். எதற்காக? விருந்து செய்திருக்க வாங்க. ஒரே விருந்து. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்க நடந்தது என்ன தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விருந்து எதிரிக்கு முடிவும், அவனுக்கு பாத்தீங்கன்னா கனமும் கிடைத்தது. மொர்தெக்காய்க்கு கனமும், அந்த எதிரிக்கு என்ன கிடைச்சது? முடிவும் கிடைத்தது. அந்த 2வது முறையும் பாத்தீங்கன்னா அருமையானவர்களே, 2 முறை, முதல் முறை கூப்பிட்டு அதை செய்கிறார், 2வது முறை கூப்பிட்டு செய்யும் போது ராஜ்யத்தின் பாதியை கேட்டால் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன போது அருமையான தேவ பிள்ளைகளை, தன்னுடைய காரியங்களை ராஜாவுக்கு அவள் என்ன செய்தாள்? வெளிப்படுத்தினாள். 6வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது, ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்களை எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னார். பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, அவள் விருந்து கொடுத்த பின்பு விருந்துக்கு போகிற காரியங்கள் நடந்த போது அருமையானவர்களை பாருங்க, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடிக்கு கால வர்த்தமானங்களை எழுதி இருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். பாருங்க, அங்க காலத்துல நடக்கக்கூடிய, அவனுடைய காலத்துல நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் எழுதி இருக்கிற புஸ்தகத்தை கொண்டு வர சொல்லுகிறான். இப்ப நல்ல கவனிங்க, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மொர்தெக்காய் ஆமானுக்கு முன்பாக எதிரியா இருந்து அவனை அழிக்கணும்னு சொல்லி ஆமான் பார்த்தான். ஆனால் இந்த எஸ்தரும் அதே போல மொர்தெக்காயும் மற்றுள்ள யூத ஜனங்களை ஜெபித்த போது ராஜாவுடைய பார்வையில இந்த மொர்தெக்காய் உயர்த்தப்பட வேண்டும்.
இதை யார் செய்கிறான்னு கேட்டீங்கன்னா ஆவியானவர் செய்கிறார். ஆவியானவர் அந்த ராஜாவுக்கு தூக்கத்தை வரவிடாம செய்து அந்த புத்தகங்களை படிக்கும்படி செய்கிறார். படிக்கும் போது அங்க ஒரு காரியம் வந்தது. என்ன? அப்பொழுது வாசற் காவலாளர்களில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தேனாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாசுவேரின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று. அந்த நாட்கள் என்ன நடந்திருக்கு? 2 நபர்கள் ராஜாவை கொலை செய்ய தேடின போது இந்த மொர்தெகாய் அந்த ரகசியத்தை ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவை காப்பாற்றினான். இந்த காரியம் அங்கே எழுதப்பட்டிருந்தது. அப்போ நம்ம தேசத்துல நமக்கு முன்பாக இது நடந்திருக்குது. மொர்தெகாய் என்பவன் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறான் என்பதை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். உடனே அவன் என்ன செய்கிறார் பாருங்க. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். பாருங்க, கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டபோது செய்யல. உடனே பாத்தீங்கன்னா ஆமான் அங்க வருகிறான். அப்போ ஆமான் கிட்ட கர்த்தர், நான் அந்த சமயானனால சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. ஆமான் அந்த காரியத்தை என்ன சொல்லுகிறான்? அருமையான தேவ பிள்ளைகளே, அங்க கேட்கிற ராஜா, ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை அன்றி ராஜா யாரை கனம் பண்ண விரும்புவார் என்று மனதிலே நினைத்து பயங்கர உயர்வா, நான் என்னை தான் கனம் பண்ண போறான்னு நினைச்சுக்கிட்டு பயங்கரமா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. ராஜா கனமணிகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக் கொள்கிற வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும். அப்போ இந்த ஆமானுடைய விருப்பம் என்ன? ராஜா இருக்கிற இடத்தையே இச்சிக்கிறான். அவருடைய இருதயத்தில் இருக்கிறதுல அதுதான், ராஜாவையும் தள்ளிட்டு தான் உயர்த்தப்படணும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதத்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சாத்தான் விழுந்து போனதுக்கு காரணம் அதுதான். நான் உன்னதமானவருக்கு ஒப்பாக ஏறுவேன், அவர் துதிகளில் வாசம் பண்ணுவேன்னு சொல்லி நினைச்சான். ஆகாத பாதாளத்தில் விழ தள்ளப்பட்டான். அதே போலதான் இங்க ஆமான்னு நினைக்கிறான். ராஜாவுடைய குதிரையை வாங்கிடணும், அவருடைய வஸ்திரத்தை நம்ம போட்டுக்கணும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்றைக்குமே தேவனுக்கு யாரும் நிகரல்ல. அதே போல இந்த ராஜாவுடைய காரியத்திலையும் அப்படி நினைச்சு சொல்லுகிறான், இப்படி எல்லாம் செய்யணும். அவருடைய வஸ்திரம் கொடுக்கப்படணும், குதிரையை ராஜா ஏறுகிற குதிரை கொடுக்கப்படணும். வாசிப்போம். ராஜா கனம் பண்ண விரும்புகிற அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுகளில் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நல்ல கவனிங்க. ஒரு எதிரி மொர்தெகாயை கொலை செய்வதற்கு ஆமான் சதி திட்டம் தீட்டி எல்லாம் செய்துகிட்டு இருக்க. ஆனா கர்த்தரிடத்துல உபவாச ஜெபம் பண்ணின போது, ஆண்டவருடைய உதவியை நாடின போது, இவர்கள் பலத்தால் செய்ய முடியாதது ஆவியானவரே நீர் செய்யும் என்று கேட்டபோது, அந்த எதிரி கையிலேயே எல்லாத்தையும் கொடுத்து அவனை கனப்படுத்தி உயர்த்தும்படி கர்த்தர் செய்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே நீங்கள் இப்படிப்பட்டதான வசன சாட்சிகளை கேட்டு நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. யாரானாலும் சரி, உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எழுப்பினாலும் சரி, எல்லா எதிரிகளுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதுதான் தேவனால நமக்கு வருகிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அருமையானவர்களே, நடந்தது என்ன? அந்த எஸ்தர் அதற்கு பின்பு அந்த ஆமானை குறித்து வெளிப்படுத்தின பின்பு, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆமான் என்ன செய்யப்படுகிறான் பாருங்க. இந்த காரியம் நடந்த உடனே போய் அவன் மிகவும் வேதனைப்பட்டு, ஆமானுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான கோபம் வந்தது, பயங்கர எரிச்சலோட. இப்படிப்பட்ட காரியம் நடந்த உடனே ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேசுவுக்கு தன் சிநேகிதரை எல்லாருக்கும் அறிவித்த போது, அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேசும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம்.
ஹல்லேலூயா. யூத குலமானால் நீர் ஒருபோது அவனை மேற்கொள்ள முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாய் இருப்போமானால், தேவன் தெரிந்து கொண்ட பாருங்க, துதிப்பேன் என்று சொல்லி அங்கே யூதா என்று பெயர் வைத்தாராம். துதிக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் எதிரி மேற்கொள்ள முடியாது. அங்கே ஆமானை குறித்து அவர் திட்டமானுடைய மனைவி சொன்ன, ஒன்னும் பரவாயில்ல ஜெயிச்சு அப்படியெல்லாம் சொல்லல, அவன் யூதனே ஆனால் நீர் மேற்கொள்ள முடியாது. அந்த யூதர்களின் ராஜா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஆமான் தூக்கிலிடப்பட்டான். இந்த மொர்தெக்காயை தூக்கிலிடக்கூடிய அதே மரத்துல, அந்த மொர்தெக்காய் செய்யப்பட்ட அதே மரத்துல இந்த ஆமான் தூக்கிலிடப்பட்டான். அதே நேரத்தில் அவன் குறித்திருந்த அதே நாளிலே ஜனங்களுக்கு பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி ஆண்டவர் செய்தார். முத்திரை மோதிரங்களை எஸ்தருடைய கையிலே கொடுத்து, பாருங்க, இதை எழுதுகிறதை யாராலும் என்ன செய்ய முடியாது. 8வது வசனம் 8:8, இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போக பண்ண ஒருவனாலும் கூடாது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ராஜாவுடைய கட்டளை என்றால் அதுதான். பாருங்க, உடனே அவர் சொல்லுகிறார், என்னுடைய முத்திரை மோதிரத்தை நான் உனக்கு தருகிறேன். அருமையானவர்களை, தேவன் மேல நம்பிக்கை வைக்கும் போது ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியாகிய முத்திரையை உங்களுக்கு தருகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்த பின்பு, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க செய்கிற காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். யாரும் தடுக்க முடியாது. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வர வேண்டும். இந்த முத்திரை மோதிரத்தை பெரும் வரதான் நமக்கு பாடுகள். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் நாள் மட்டும்தான் நமக்கு தோல்வி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதை பெற்றுக்கொண்ட பின்போ நமக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். தானியேலுக்குள்ள இந்த விசேஷித்த ஆவியானவர் அவருடைய காரியங்களை ஜெயமாயிருக்க பண்ணினார். ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. அவர் ஆவியாயிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. முழங்கால் படியிடுங்க. தேவ சமூகத்துல இன்றைக்கு உங்க பலத்தினால் செய்ய முடியாததை, பராக்கிரமத்தினால் செய்ய முடியாததை என் தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று நீங்க அறிக்கை பண்ணுவீர்களே, ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை காண்பீர்கள். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கிரியை செய்ய போகிறது. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் தகப்பனே, எங்கள் கர்த்தாவே, இதோ நீர் ஒரு வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று இந்த வசனங்களை விசுவாசிக்கும்படியாக நீர் இன்றைக்கு எங்களுக்கு தந்த இந்த செய்திக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தானியேலுடைய காரியங்கள், பேதுருடைய காரியங்களை, எஸ்தருடைய மொர்தெக்காயுடைய காரியங்களிலே அவர்கள் பலத்திலே ஆண்டவரை செய்ய முடியாததை ஆவியானவர் செய்து காண்பித்ததை இன்றைக்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம். நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே ஆவியானவருக்கு இடம் தந்து இதை செய்ய ஆவியானவரால் ஆகும் என்று அறிக்கை பண்ணி ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்யமெடுக்க நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் இறங்கட்டும். ஆவியில் அவர்கள் பலப்படுத்தப்படுவார்களாக. எல்லா தடைகளை நீர் மாற்றுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கர்த்தாவே உம்முடைய ஆவி அளவில்லாமல் தந்து காரியங்கள் ஜெயமாயிருக்க கிருபை செய்யும். நீர் அப்படியே செய்துவிட்ட மகா பெரிய கிருபைகளுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கைகளை செலுத்துவோம். ஆமென், ஆமென். இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நோருக்கும் ஓருக்கும் உடையும் வானையும் உமக்கே உகந்த தூய சரீரமா
கிருபையாக ஆண்டவர் இந்த காணிக்கைகள் எல்லாம் ஆசீர்வதித்து கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் கை நிறைவோடும் ஆண்டவர் எல்லாவற்றிலும் பூரணமாய் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படவும். இதனால் எத்தனையோ பேர் வேலைகளிலே பிரச்சனைகள் உண்டு. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லாதபடி தேவைகளை சந்தித்து கொடுங்க. இந்த தேசத்தை சந்திங்க கர்த்தாவே. இந்த வைரஸ் முற்றிலும் அழிக்கப்படவும். கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் சாட்சியோடு கூட இந்த காலத்திலே எங்களால் முடியாததை ஆவியானவர் செய்தார் என்று சாட்சி சொல்லும்படி கர்த்தர் மாற்றுங்க. ஊழியத்தில் கூட இருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம் அனைவரோடும் இருப்பதாக.